எங்கள் வாழும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கி என்ற பாரதிதாசனின் வரிகளை முழங்கி என் உரையினை முழங்க வருகின்றேன். ஆகஸ்ட் மாதம் என்று சொன்னவுடனே நமக்கு நினைவுக்கு வருவது ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம். ஆம், ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டு கிடந்த நம் நாடு பல உயிர் தியாகங்களை செய்து நமக்கு சுதந்திரத்தை பெற்று தந்தார்கள். அப்படி பெற்ற சுதந்திரம் 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15 தான் நமக்கு சுதந்திரம் கிடைத்தது. அதற்கு பிறகுதான் நாம் சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கின்றோம். அப்படி அந்த உயிர்களை நீத்தவர்கள் பலர். அப்படிப்பட்ட இந்த சுதந்திர தினத்திற்கு சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தலைவர்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் இந்த ஏற்பாடினை ஆகஸ்ட் மாதம் முழுவதும் தினமும் ஒரு சுதந்திர போராட்ட வீர தலைவர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் ஏற்பாடு செய்துள்ளது இந்த வாகை தமிழ் சங்கம். அதற்காக இந்த வாகை தமிழ் சங்கத்திற்கும் அதனுடைய தலைவர் சகோதரர் மனோஜ்குமார் அவர்களுக்கும் மனமார்ந்த பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்விலே பங்கேற்றுக் கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் திருப்பூர் பாரிஸ் கல்லூரியில் தமிழ்துறை பேராசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றேன். என்னுடைய பெயர் முனைவர் மு. சாமி சுந்தரம். நாம் தமிழகத்திலே அன்றும் சரி இன்றும் சரி வந்தாரை வாழ வைத்துக் கொண்டுதான் இருக்கிறது. அப்படி ஆந்திர மாநிலத்திலிருந்து ஆதிக்கட்டபொம்மன் என்பவர் தமிழகத்திற்கு வந்தார். அவர் பாஞ்சாலம் குறிச்சியிலே மக்களால் ஆட்சி செய்தார்கள். அப்படி ஆட்சி செய்து கொண்டிருந்தவர் அப்படி அவருடைய பரம்பரையிலே ஆட்சி இருந்து கொண்டிருந்தார்கள். அப்படி வந்த பரம்பரையிலே 47வது மன்னனாக பொறுப்பேற்றவர் தான் இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன். ஆம், அவரை பற்றி தான் நான் இன்று பேச வரைய தந்திருக்கின்றேன். அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் என்று சொன்னவுடனே நமக்கு நினைவுக்கு வருவது இதுதான்: வரி, வட்டி, திரை, கித்தி, எங்களுக்கு வயலுக்கு வந்தாயா, ஏற்றம் இறத்தாயா, நீர்ப்பாய்ச்சி நெடுவரல் கண்டாயா, அங்கே கொஞ்சி விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா, மாமனா மச்சானா, மானம் கட்டவனை உனக்கு எதற்கு வரி வட்டி என்று வசனம்தான் நமக்கு நினைவுக்கு வரும். ஆம், அந்த வசனத்தை பேசியவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்றாலும் அந்த வீரபாண்டிய கட்டபொம்மனை நம் கண்ணு முன்னால் நிறுத்தியவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். சிவாஜி கணேசனுக்கு வீரபாண்டிய கட்டபொம்மனால் பெருமை ஏற்பட்டது. அந்த சிவாஜி கணேசனால் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய நினைவினை நம் கண் முன்னால் நிறுத்தினார் என்று சொன்னால் மிகையாகாது. அந்த அளவிற்கு தன்னுடைய நடிப்பினால் வீரபாண்டிய கட்டபொம்மனை நம் கண் முன்னால் நிறுத்தியவர். அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் 1760 ஜனவரி 3ஆம் தேதி ஜெகவீர பாண்டியனுக்கும் ஆறுமுகத்தாம்மாளுக்கும் மகனாக பிறந்தார். இவர் சிறு வயதிலே கல்வியிலும் வீரத்திலும் திறமை பெற்றவராக இருந்தார். இவருக்கு 2 சகோதரர்கள், 2 சகோதரிகள். இவர்களும் பல வித்தைகளை கற்றவர்கள். அவரை போலவே பல வித்தைகளை கற்றவர்கள். அதோடு மட்டுமல்லாமல் இவர்கள் தன்னுடைய சகோதரருக்கு துணை நின்றவர்கள் என்று சொன்னாலும் மிகையாகாது. வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு அடுத்ததாக பிறந்தவர் தான் குமாரசாமி. குமாரசாமி என்று சொன்னவுடன் யாருக்கும் அறியாது. ஆனால் ஊமத்திரை என்று சொன்னால் உடனே மக்களுக்கு எல்லாம் நன்கு அறிவார்கள். ஏனென்றால் குமாரசாமி பிறவிலே ஊமையாக பிறந்தவர். அதனால் மக்கள் அவரை ஊமத்துறை என்றே அழைத்தார்கள். அதுவே அவருக்கு பெயராக அமைந்திருந்தது. இவர் ஊமையாக இருந்தாலும் வில்வித்தையிலும் அறிவிலும் சிறந்தவராக இருந்தார். அதனால் மன்னனாக 1790ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்பினை வீரபாண்டிய கட்டபொம்மன் ஏற்றவுடன் தன்னுடைய
படத்தளபதியாக இந்த ஊமத்துறையை நியமித்து ஆட்சி செய்தார். இவர் பதவியேற்றவுடன் மகிழ்ச்சியுடனும் உல்லாசத்துடனும் இருக்க வேண்டும் எண்ணாமல் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், மக்களை நல்வழியிலே செலுத்த வேண்டும் என்று நம் வரலாற்றிலேயே நிலைப்படுத்தியிருக்க வேண்டும் என்ற நினைவுடன் அவர் ஆட்சி பொறுப்பினை எடுத்தார். அதனால் 96 கிராமங்களை 6 பகுதியாக பிரித்து ஆட்சி செய்தார். அதனுடைய தளபதியாக இவர் ஊமத்துறையை நியமித்தார். அதோடு மட்டுமல்லாமல் அவர் அன்றைக்கே சமத்துவத்தை பேசியவர். ஆம், சமத்துவம் இன்றைக்கு ஜாதி மதங்கள் இருந்தாலும் அன்றைக்கு வேரூன்றி இருந்த காலகட்டம். அப்படி இருந்த காலகட்டத்திலேயே அவர் ஜாதி மதங்களை பார்க்காமல் திறமைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். அதனால்தான் மரவக்குளத்திலே பிறந்த வெள்ளையத்தேவனை அழைத்து பகதூர் பட்டத்தை கொடுத்தார். அவரை அதோடு மட்டுமல்லாமல் அவரை தன்னுடைய படைத்தளபதியாகவும் நியமித்து கொண்டார். அதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய மகனாகவும் தேர்ந்தெடுத்து கொண்டார். ஏனென்றால் அவர்கள் திருமணமாகி அவருக்கு குழந்தை இல்லை. அதனால் அவரை தன்னுடைய மகனாக ஏற்றுக்கொண்டவர் அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன். அதோடு மட்டுமாக இருந்தார். தேவேந்தர் குலத்திலே பிறந்த சுந்தரலிங்கத்தை தன்னுடைய போர்ப்படையிலே சேர்த்து கொண்டார். பிள்ளைமார் குலத்திலே பிறந்த தானாதிபதி பிள்ளையை தன்னுடைய அமைச்சராக ஆக்கி கொண்டார். இவர்கள் மூவரும் தான் கடைசி வரை வீரபாண்டியனுக்கு துணையாக இருந்தவர்கள். ஆம், அவர்கள் 3 பேரும் தான் ஆட்சி பொறுப்பிற்கு துணையிருந்து கடைசி வரையிலும் அவருடன் இருந்தவர்கள். அப்படி அவர் தன்னுடைய நாட்டினை நல்ல வலிமையுடன் நாடாக மாற்ற வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு அவர் முட்டை சுண்ணாம்பு கற்களாக கொண்டு தன்னுடைய கோட்டை நல்ல வலுவான கோட்டையாக மாற்றினார். அதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய நாட்டிலே நல்ல படையை உருவாக்கினார். அப்படி அந்த படைகளை உருவாக்கி கொண்டு ஆட்சி செய்து கொண்டிருந்தாலும் அவர்களுடைய நாட்டிலே சூதும் இல்லை, சூழ்ச்சியும் இல்லை. அதனால் அருகில் உள்ள பாயக்காரர்கள் இவருக்கு எதிரியாக இல்லாமல் நண்பர்களாகவே இருந்தார்கள். மக்களும் மகிழ்ச்சியுடன் இருந்தார்கள். அந்த வேளையிலே தான் ஆங்கிலேயர்கள் வியாபாரம் செய்யும் நோக்கத்துடன் தமிழகத்திலே கால் ஊன்றினார்கள். ஆம், அப்படி கால் ஊன்றியவர்கள் மன்னர்களுக்கெல்லாம் கடனாக பணத்தை கொடுக்க தொடங்கினார்கள். அப்படி பணத்தை கொடுத்த அவர்கள் அதை வசூலிக்கும் பொழுது வசூலிக்க சென்றார்கள். அப்படி வசூலிக்க செல்லும்போது தன்னுடைய நவீன ஆயுதங்களை கொண்டு அவர்களை மிரட்டி அவர்களை அடிபணிய செய்தார்கள். அப்படி அடிபணிந்தவர்களே ஒருவர்தான் ஆற்காடு நவாப். ஆம், அவர் வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியவில்லை. ஆகவே என்ன சொன்னார்? தன்னுடைய கீழ் இருக்கக்கூடிய குறுநில மன்னர்களிடம் வரியை வசூலித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அப்படி சரி, ஆங்கிலேயர் கம்பெனி சரி என்று சொல்லி வரியை வசூலிப்பதற்கு பாளையக்காரர்களுக்காக வரியை வசூலிப்பதற்காக மார்ஸ்வெல் என்ற ஒரு அதிகாரியை நியமித்தார்கள். அவர் சென்று பாளையக்காரர்களிடம் வரியை வசூலிப்பதற்காக புறப்பட்டு வருகிறார். அப்படி வரும்போது எட்டயபுரத்தில் இருக்க எட்டயப்பனிடம் செல்கிறார். அவர் உடனே பணிந்து வரியினை செலுத்தி உங்களுக்கு அடிமையாக இருக்க நான் தயார் என்று சொல்லி சரணங்கள் கதை அடைந்து விடுகிறார். அதனால் மார்ஷல் மிக்க மகிழ்ச்சி அடைகிறார். மிக்க மகிழ்ச்சியோடு பாஞ்சாலம் குறிச்சிக்கு வருகிறார். அங்கு வந்தவுடன் அங்கு இருக்கக்கூடிய ஒரு வீரர் அல்லவா வீரபாண்டிய கட்டபொம்மன். அதனால் அவர் வரி செலுத்துவதற்கு அவர் தயாராக இல்லை. ஆகவே அவர் வந்து கேட்கிறார். அதற்கு நீ இனமாக கேள், நான் உனக்கு பணத்தை அள்ளி அள்ளி தருகிறேன். ஆனால் வரி என்ற வார்த்தையுடன்
கேட்டாய் என்றால் ஒரு பைசா கூட நான் தரமாட்டேன் என்று சொல்லி அவர் திருப்பி அனுப்பிவிடுகிறார். மார்க்ஸ் சொல்லால் வசூலிக்க முடியவில்லை என்ற எண்ணத்துடன் அவர் அங்கிருந்து செல்கின்றார். அவர் காலங்கள் ஓடுகின்றன. ஆனால் அவரால் வரியினை வசூலிக்க முடியவில்லை. அந்த நேரத்தில் ஆலன் துரை என்பவர் பொறுப்பினை ஏற்றுக்கொள்கிறார். அந்த ஆலன் துரை பொறுப்பினை 6 ஆண்டுகள் ஆகிவிட்டு ஆலன் துறை வந்தவுடன் பாளையக்காரர்கள் எல்லோரும் சென்று அவரை சந்தித்து அவரிடம் ஆசி பெற்று வருகிறார்கள். ஆனால் வீரபாண்டிய கட்டபொம்மனோ செல்லவில்லை. 6 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் வரியும் செலுத்தவில்லை, நம்மளை பார்க்கவும் வரவில்லையே என்று ஆலன் துரை நினைத்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும் வேளையில் சரி, இவனிடம் வரி வசூலிக்க முடியாது, ஆகவே நம்ம ஏதாவது ஒரு தொகையாவது வசூலிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் நீ இத்தனை ஆண்டுகளாக நீ தரவில்லை என்றாலும் பரவாயில்லை, சிறு தொகையை கொடு என்று அவர்கள் கடிதம் எழுதுகிறார்கள். அந்த கடிதத்தை வாங்கி வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒரு மூலையிலே வீசி விடுகிறார். அவர் பதிலும் எழுதவில்லை, வரியும் செலுத்தவில்லை. அதனால் ஆலன் துரைக்கு கோபம் ஏற்படுகிறது. அவர் 1797 போர் செய்வதற்கு அங்கு செல்கிறார். அப்படி போர் செய்யும்போது அவரால் அந்த கோட்டையை தகர்க்க முடியவில்லை. அங்கு இருக்கக்கூடிய வீரர்களையும் போர் செய்ய முடியவில்லை. ஏனென்றால் கொரில்லா முறையிலே அவர்கள் போர் செய்து ஆங்கிலேயர் படையை தோஷம் செய்கிறார்கள். அந்த தோஷம் செய்தவுடன் ஆங்கிலேயர்களும் அவர்களுக்கு ஈடு இணையாக நவீன கருவிகள்லாம் வைத்திருந்தாலும் இவர்களால் நம் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய படை வீரர்களை எதிர்கொள்ள முடியவில்லை. ஆகியவரை தோல்வியை ஒப்புத்து கொண்டு அங்கிருந்து சென்று விடுகிறார்கள். அப்படி சென்றவர்கள் ஆங்கிலேயர்கள் சும்மா இருப்பார்களா? அதனால் வீரபாண்டிய கட்டபொம்மனை என்ன எண்ணுகிறார்? பாஞ்சாலங்குறிச்சியில் இருக்கக்கூடிய பாளையக்காரர்களை எல்லாம் அனைவரையும் சென்று சந்திக்கிறார். பாளையக்காரர்களை எல்லாத்தையும் இணைத்து ஆங்கிலேயருக்கு நாம் ஏன் வரி கட்ட வேண்டும்? வரி கட்டக்கூடாது. நாம் சுதந்திரமாக இருக்க வேண்டும். ஆகவே அனைவரும் சேர்ந்து இணைந்து நாம் போராடுவோம் என்று ஒரு அணியினை ஏற்படுத்துகிறார் வீரபாண்டிய கட்டபொம்மன். அதே நேரத்திலே அவர் ஆங்கிலேயர்கள் ஆத்திரமடைந்து சூழ்ச்சி செய்து எப்படியாவது அவனிடம் வரியினை வசூலித்த விட வேண்டும் என்று எண்ணுகிறார். அப்படி எண்ணுவதற்காக அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஏதாவது சூழ்ச்சி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதனால் சூழ்ச்சி செய்வதற்காக எட்டயபுரத்தில் இருக்கிற எட்டயப்பனுக்கு வீரபாண்டியன் ஆட்சிக்கு உட்பட்ட அந்த பகுதியிலே ஒரு பகுதியை கொடுத்து அதிலே நீ வரியை வசூலித்துக்கொள் என்று அவனுக்கு கட்டளையிடுகிறார்கள். அதை கேள்விப்பட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் அந்நியர்களுக்கு எங்களுடைய நாட்டிலே வேலை இல்லை என்று விரட்டி அடிக்கிறார். அவர் விரட்டி அடிக்கப்பட்டவுடன் எரிந்த பந்து போல் அவர் மீண்டும் சென்று ஆங்கிலேயரிடமே போய் சரணகதி அடைகிறார். சரணகதி அடைந்தாலும் வீரபாண்டிய கட்டபொம்மன் இடம் வரி வசூலிக்க முடியவில்லையே என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆங்கிலேயர்கள் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் வேளையிலேயே தான் ஜான்சன் துரை என்பவர் அவர் பொறுப்பினை ஏற்கிறார். ஜான்சன் துரையும் கடிதம் எழுதுகிறார், சூழ்ச்சி செய்கிறார், ஒன்றும் நடக்கவில்லை. அவர் அதனால் கவர்னரிடம் சென்று முறையிடுகிறார். இது மாதிரி அவன் வரியும் செலுத்தவில்லை, ஒன்றும் செலுத்தவில்லை, பதிலும் தரவில்லை, பல ஆண்டுகள் ஆகிவிட்டன என்று போய் சொல்லுகிறான். அதற்கு கவர்னரும் சரி கடிதம் எழுதி அனுப்புகிறார். கவர்னர் தலையிடவுடன் என்ன செய்வது என்று வீரபாண்டியன் தன்னுடைய அவர் பக்கபலமாக இருக்கக்கூடிய மூவரிடமும் ஆலோசனை செய்கிறார்.
ஆலோசனை செய்தவுடன் கவர்னர் தலையிட்டிருக்கிறார், அதனால் என்ன செய்யலாம் என்று நினைக்கிறார். அப்படி நினைக்கும் வேளையிலே தான் அவருக்கு தன்னுடைய ஆங்கிலேயர்களே இருக்கக்கூடிய டேவிசன் என்பவர் ஒரு நல்ல மனிதர். அவர் நேர்மையானவர். ஆங்கிலேயராக இருந்தாலும் அனைவரிடம் அரவணைத்து செல்ல வேண்டும் என்ற எண்ணத்துடன் இருக்கக்கூடியவர். ஆகவே அவரிடம் சென்று ஆலோசனை கேட்கிறார்கள். சரி, நீங்கள் கவர்னர் தலையிட்டிருக்கிறார், அதனால் நீங்கள் சென்று நீங்கள் சந்திப்பது தான் நல்லது என்று அவரும் ஆலோசனை கூறுகிறார். உடனே புறப்பட்டு செல்கிறார்கள். அங்கு வர சொன்ன இடத்திற்கெல்லாம் செல்கிறார்கள். அவர்கள் வருவதை அறிந்து கொண்டு முன்கூட்டியே அந்த இடத்தை விட்டு வேறொரு இடத்திற்கு செல்கிறார் ஜான்சன் துரை. அவர் அந்த மாதிரி இடத்தை மாற்றிக்கொண்டே செல்கிறார். ஒவ்வொரு இடத்திலும் செல்லும்போது அந்த இடத்துல இருக்கிறேன், இங்கே வாருங்கள், அங்கே வாருங்கள் என்று அழைக்கிறார்கள். கடைசியிலே ஒரு இடத்திலே சந்திக்கிறார்கள். அப்படி சந்திக்கும் வேளையிலே தான் அவர் இந்த வசனத்தை பொழிகிறார். நீங்கள் ஏன் இப்படி என்னை அழைக்கிறீர்கள் என்று அவர் கேட்கிறார். நீ ஏன் வரி செலுத்தாமல் இருக்கிறாய், வரி செலுத்து என்று கேட்கிறார்கள். அவர் செலுத்த மாட்டேன், நான் ஏன் செலுத்த வேண்டும் என்று அவர் அடுக்குமொழியிலே வசனங்களை பேசி மறுத்து விடுகிறார். அப்படி மறுத்தோடு இருக்கிறார். சரி, உங்களிடம் நான் விசாரணை செய்ய வேண்டும், இன்று இரவு தங்குங்கள் என்று சொல்கிறார். இப்படி அலக்களித்து விட்டு இன்று தங்குவதற்கும் சொல்கிறான், இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்கிறது என்று அந்த இடத்தை விட்டு புறப்படுவதற்கு அவர்கள் தயாராகிறார்கள். அந்த வேளையிலே அவர்கள் புறப்படுவதை அறிந்த ஜான்சன் துரை அவர்களை சிறைப்படுத்துங்கள் என்று ஆணையிடுகிறான். ஆணையிட்டதனால் அவனுடைய தளபதி, ஆங்கிலேயர்களுடைய தளபதியாக இருக்கக்கூடிய கிளார்க்கை வெட்டி வீழ்த்துகிறார் வீரபாண்டிய கட்டபொம்மன். அப்படி அந்த கிளார்க்கை வெட்டியதனால் அந்த இடத்தை விட்டு அவர்கள் சென்று விடுகிறார்கள். பாதி தூரம் வருகிறார்கள். வந்ததற்கு பிறகுதான் தெரிந்தது, தன்னுடைய அமைச்சராக இருந்தவரை அவர்கள் அங்கே விட்டுவிட்டு வந்துவிட்ட செய்தி தெரிகிறது. தான் அவரை அமைச்சரை விட்டுவிட்டு வந்துவிட்டவை என்று கலங்கி திரும்பி செல்வோமா என்று மற்ற இருவரிடமும் கேட்கிறார். தன்னுடைய படையுடன் நாம் செல்வோமா என்று. அவர்களை சூழ்ச்சிக்காரர்கள். அப்படி சூழ்ச்சிக்காரர்களிடம் நாம் தப்பி வந்திருக்கிறோம். நாம் அதனால் திரும்பவும் சென்று நம்ம அந்த சூழ்ச்சி வலையிலே திரும்பவும் மாட்ட வேண்டாம். ஆகவே நாம் நாட்டிற்கு செல்வோம் என்று பாஞ்சாலங்குறிச்சிக்கு வந்து விடுகிறார்கள். வந்தவுடன் இவர்கள் அந்த ஆங்கிலேயரான டேவிசனை போய் சந்திக்கிறார்கள். சந்தித்து நடந்த விவரங்களை பெற வேண்டிய. அப்படியா, சரி என்று ஆத்திரம் கொண்டு அந்த டேவிசன் கவர்னருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அங்கு நடந்ததை வீரபாண்டிய கட்டபொம்மன் சொன்னது அனைத்தையும் எழுதி அங்கே அனுப்பி வைக்கிறார் கவர்னருக்கு. கவர்னர் அதனால் ஆத்திரமடைந்த ஜான்சன் துரை நம்ம மேல் தவறு வந்து விடக்கூடாது என்ற எண்ணத்தினால், ஏனென்றால் நம்மளுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய கவர்னருக்கு நம் செய்தி அனுப்பி ஆக வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு ஒரு பொய்யான ஒரு கடிதத்தை எழுதி அனுப்புகிறார். இங்கு வந்தார், நான் வரி கேட்டேன், வரி செலுத்துவதற்கு அவர் தயாராக இல்லை. அதோடு மட்டுமில்லாமல் நம்மளுக்கு வரி கேட்டதனால் நம் அதிகாரியையும் வெட்டிவிட்டு சென்று விட்டார் அப்படி என்று பொய்யான தகவல்களை கவர்னருக்கு தெரிவிக்கிறார். அதனால் கவர்னர் ஆத்திரமடைந்து கடிதத்தை அனுப்புகிறார் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு. உங்கள் மேல் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது, அந்த குற்றங்களை நீங்கள் நிரூபிக்க வேண்டும் என்று. அப்பொழுது அவர்களும் சிவனுடைய நம்மளுடைய அமைச்சரும் அங்கே சிறைப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஆகவே கவர்னரும் தலையிட்டிருக்கிறார். ஆகவே நாம் சென்று அங்கு நடந்ததை கூறி நாம் குற்றமற்றவர்கள் என்று கூறி நம்மளுடைய அமைச்சரை அழைத்து வருவோம் என்று அங்கு செல்கிறார்கள். கவர்னரும் ஜான்சன் துரைக்கு உத்தரவிடுகிறார்.
அந்த அமைச்சரை அழைத்து கொண்டு என்னுடைய இடத்திற்கு வா என்று அங்கு விசாரணை நடக்கிறது. விசாரணை நடக்கும்போது வீரபாண்டிய கட்டபொம்மன் தான் நடந்ததை சொல்கிறார். ஜான்சன் துறையோ பொய்யாக கூறுகிறார். அந்த வேளையிலே டேவிட்சன் எழுதிய கடிதம் வருகிறது. அந்த கடிதத்தை படித்தவுடன் அவர் கவர்னருக்கு புரிந்து விடுகிறது. வீரபாண்டிய கட்டபொம்மன் சொல்வதுதான் உண்மை என்று உணர்ந்து சரி என்று தன்னுடைய அமைச்சரையும் விடுதலை செய்ய சொல்லி அவர் அனுப்பி வைத்து விடுகிறார்கள். அவர் ஜான்சன் துறை அதனால் பதவி இழக்கிறார். அவர் பதவி இழந்தவுடன் லூயிஸ் என்பவர் பொறுப்பேற்கிறார் அந்த பதவியிற்கு. லூயிஸ் என்பவர் பதவியேற்றவுடன் அவரும் சூழ்ச்சி செய்து வரி கட்டாமல் இருக்கிறானே, அவனை எப்படியாவது வரியை செலுத்த வேண்டும் என்று லூயிஸும் கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தை பார்த்தவுடன் அவருக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மன் எந்த ஆங்கிலேயர்கள் வந்தாலும் இங்கேதான் செய்வார்களோ என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறார். அப்படி இருந்த வேளையிலே தான் அவர் விசாரணை என்ற பெயரில் எங்களுடைய தளபதியை நீங்கள் வெட்டி கொண்டு அதனால் நீங்கள் விசாரணைக்கு வர வேண்டும் என்று கூறுகிறார்கள். விசாரணைக்கு வர வேண்டும், அதனால் நஷ்டஈடு தர வேண்டும் என்று கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தை பார்த்தவுடன் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ன சொல்கிறார்? நீங்கள் ஒரு அதிகாரியை இழந்தீர்கள், என்னுடைய படை வீரர்கள் பலர் இழந்திருக்கிறார், அதற்காக நீங்கள் நஷ்டஈடு கொடுங்கள் என்று அவர் கேட்கிறார். கேட்டு கடிதத்தை அனுப்புகிறார். அவன் பதில்கள் கண்டவுடன் அவனுக்கு ஆத்திரம் ஏற்படுகிறது. அங்கே இருக்கும் அந்த ஆங்கிலேயரும் என்ன சொல்கிறார்? சரி, இவனை எப்படிதான் நாம் மடக்குவது என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறார். அப்பொழுது நம்மளுடைய எட்டையப்பனை கூப்பிடுகிறார்கள். கூப்பிட்டு அந்த பகுதியில் இருந்த தன்னுடைய பகுதியிலே இருக்கக்கூடிய அந்த கிராமங்களிலே கொள்ளையடித்து சென்று விட்டார் அமைச்சர் என்று சொல்லி அமைச்சரின் மீது பழியினை சுமத்தி கவர்னருக்கு கடிதம் எழுத சொல்கிறார். அதை கேட்ட மக்களும் அவர்களுக்கு சார்ந்தால் போல் எழுதி அனுப்புகிறான் எட்டையப்பன். அந்த சூழ்ச்சியினால் அவர்கள் தன்னுடைய அமைச்சர் மீது பழி ஏற்பட்டுள்ளதே என்று எண்ணி அங்கே செல்கிறார். அந்த அமைச்சருடைய பேரில் ஏற்பட்ட நற்பெயரினை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்துடன் அங்கே செல்கிறார். சென்று வாதிடுகிறார். வாதிட்டு கொண்டு இருக்கும்போது அவர்கள் கேட்பதாக இல்லை. அந்த நேரத்திலே தான் போர் ஏற்படுகிறது. போரிலே பலரும் மாய்கிறார்கள். தன்னுடைய அந்த ஊரை விட்டு அவரும் வீரபாண்டிய கட்டபொம்மன் அங்கேருந்து புறப்பட்டு செல்கிறார். அந்த இடத்திலே தன்னுடைய சகோதரர்கள் உயிர் நீத்து விடுகிறார்கள். அப்படி நீத்தவுடன் அவர் துயரத்துடன் சென்று நாம் ஆங்கிலேயர்களை எதிர்க்க வேண்டும் என்றால் நாம் நாட்டினுடைய இருந்து கொண்டு இருந்தோம் என்றால் நம்மளால் செய்ய முடியாது. அதனால் நாம் என்ன செய்வது, வேறு இடத்துல சென்று படையை திரட்டுவோம் என்ற எண்ணத்துடன் அவர் புதுக்கோட்டைக்கு செல்கிறார். அங்கு புதுக்கோட்டைக்கு சென்றவுடன் அங்கு இருக்கக்கூடிய மன்னன் நட்புடன் பழகி எங்கள் நாட்டிலே நீங்கள் தங்கிக் கொள்ளலாம் என்று வீரபாண்டிய கட்டபொம்மனை அழைத்து தங்க வைக்கிறார்கள். அங்கும் ஆங்கிலேயர்களுடைய சூழ்ச்சி வருகிறது. இங்கு அடைக்கலம் கொடுத்திருக்கக்கூடியவன் ஒரு கொள்ளைக்காரன், ஆகவே எங்களிடம் ஒப்படைத்து விடு என்று சொல்கிறார்கள். அதை ஏற்றுக்கொண்டு அந்த புதுக்கோட்டை மன்னனும் வீரபாண்டியவோ கட்டபொம்மனை காட்டிக் கொடுத்து விடுகிறார். அதனால் அவர் சிறைப்படுகிறார். சிறைப்பட்டவுடன் அவர் செல்கிறார். அவர் சிறைக்கு செல்கிறார். சிறைக்கு சென்று விசாரணை நடக்கிறது. பல ஆண்டுகள் விசாரணை நடக்கின்றது. அப்பொழுதுதான் அவர் நினைக்கிறார், நாம் இப்படி சிறைப்பட்டு கிடப்பதை விட நாம் அன்று போர் செய்தே நம் உயிரினை நீத்திருக்கலாமே அப்படி என்று நினைக்கிறார். அப்படி நினைக்கும்போது ஆங்கிலேயர்கள் சூது செய்து
பலரையும் பொய் செய்தினை சொல்ல செய்து அதனால் இவரை வந்து கொலைக்காரன் என்று முத்திரை குட்டி அதனால் தூக்கில் இடுவதற்கு ஏற்பாடு செய்து விடுகிறார்கள். அதை அறிந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் நினைத்து கொண்டிருக்கிறார், நாம் ஒரு கோழையாக இறக்கப் போகிறோமே, நாம் என்று அன்றைக்கு இந்த தூக்கு கயிறுக்கு நாம் முத்தமிடுவதை விட அன்று வீரப்போரிலே செய்து நம் வீரத்தை நம் உயிரை நீ வாய்த்திருக்கலாமே என்று எண்ணுகிறான். அப்படி எண்ணிக்கொண்டிருக்கும் வேளையிலே தூக்கில் எழுவதற்கு செல்கிறார்கள். அப்பொழுது நம் உயிர் போகப் போவதே என்ற துல்லியும் பயமில்லாது சென்று அங்கே தூக்கு மேடைக்கு செல்கிறார்கள். அவர்கள் ஆங்கிலேயர்கள் வந்து தூக்கிடுவதற்கு வருகிறார்கள். அவர்களை போ போ என்று சொல்லிவிட்டு தானே எடுத்து தன்னுடைய கழுத்திலே மாற்றிக்கொண்டு அந்த தூக்கு கயிறுக்கு முத்தமிட்டு கொண்டு தன் உயிரை மாய்த்து கொள்கிறார் வீரபாண்டிய கட்டபொம்மன். ஆம், அப்படி வீரத்துடன் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டவர். அவர் மாய்ந்து போனாலும் இன்றும் அவர் பல ஆண்டுகள் ஆனாலும் பல 1000 ஆண்டுகள் ஆனாலும் இந்த தமிழகத்திலே அவருடைய பெயர் நிலைத்திருக்கிறது. ஆம், அப்படி தன்னுடைய வாழ்க்கையிலேயே ஆங்கிலேயருக்கு எதிராக போர் முழக்கமிட்ட முதல் தமிழன் நம்மளுடைய வீரபாண்டிய கட்டபொம்மன் என்று சொன்னார் மிகையாகார். அந்த அளவிற்கு இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர் இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன். அவரை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பு வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், வாகை தமிழ்ச்சங்கத்திற்கும், வாகை தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் சகோதரர் மனோஜ்குமார் அவர்களுக்கும், இதை ரசித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.